ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீரணி ஸ்பெஷல் சேனல். இன்றைக்கி ஒரு சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நான் குக்கும்பர் கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ குக்கும்பரை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் சாண்ட்விச்சுக்கு. நான் குயிக்காக ரெடி பண்ண பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சேர்க்கல. ஜஸ்ட்டு குக்கும்பர், டொமேட்டோ, ஆனியன், அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக முட்டை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். இதைத்தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே எங்கள் தம்பி குக்கும்பர் எடுத்து ஸ்லைஸை சாப்பிட்டுட்டு இருந்தார். அது கூட நான் முட்டையை எடுத்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். முட்டை பீட் பண்ணி குட்டி குட்டியாக பேன்கேக்கில் ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேன். பேன்கேக்கில் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கேன். இதையும் நம்ம சாண்ட்விச்சில் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை மாதிரி செஞ்சால் குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நான் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ப்ரெட்டில் நமக்கு என்ன குக்கும்பர், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே வச்சு ஒரு ஸ்லைஸ் ஆம்லெட்டையும் எடுத்து வச்சு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம தவாவில் போட்டு இந்த சைடு ஒரு வாட்டி, நெக்ஸ்ட்டு சைடு ஒரு வாட்டி அப்படியே திருப்பிட்டு கொஞ்சம் நெய் விட்டு டோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டான சாண்ட்விச் கிடச்சிரும். நான் இதில் எந்த இதுவுமே ஆட் பண்ணலை, கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸ், எக்கு வித் ப்ரெட்டு இதோடு முடிஞ்சிருச்சு. இப்படியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியும் கூட. இதில் நான் எந்த சாஸு, மயோனஸ் இதெல்லாமே நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட்டு வெஜிடபிள்ஸோடு சேர்த்து ப்ரெட் மட்டும்தான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.